சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 81வது தலமும் 198வது தேவார பாடல் பெற்ற தலம் தான் சியாத்தமங்கை, இல்லைன்னா திருச்சாத்தமங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அயவந்தின்னு ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. இறைவன் பேர் அயவந்தீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், இறைவி பேர் இருமலர் கண்ணம்மை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கோவில் மேற்கு பார்த்த கோவிலாக இருக்குது. இந்த கோவில் கல்வெட்டுலேயும் அயவந்தி உடையார்னு சொல்கிறாங்க. சம்பந்தர் 3ஆம் திருமுறை 58ஆம் பதிகமும் சுந்தர திருத்தொண்ட தொகையில் ஒரே ஒரு பாடல், அதுவும் குறிப்பிட்ட வகையில் திருநீலநக்க நாயனாரை மட்டும் சொல்கிறார். காரணம், அவர் பிறந்த ஊர் இது. இந்த திருநீலநக்க நாயனார் தான் திருஞான சம்பந்தருக்கு ஆச்சாள்புரத்தில் கல்யாணம் நினச்சி பார்த்திங்கன்னா அப்போ ஐயராக இருந்து அந்த திருமண வேள்வியை நடத்தியவராக சொல்லப்படுது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருமாவூர்கள்லேருந்து நாகூர் செல்ல சாலையில் கோயில் சியாத்தமங்கைன்னு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருநீலநக்க நாயனார், அவருடைய மனைவி மங்கையர்க்கரசியாரோட வரலாறு, அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா அது மிகப்பெரிய வரலாறு இது. ஆனால் பிறந்த ஊருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய தல வரலாறு கொண்ட கோவில் இது.